இன்னைக்கு டிஜிட்டல் எரால, சோசியல் மீடியா எரால நிறையா விஷயம் ஒரு தப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு சில கிரியேட்டர்ஸ் சரி, நல்லதோட பாசிட்டிவான விஷயத்தோட நெகட்டிவான விஷயம் பார்த்தீங்கன்னா அதிக பேர் போய் சேர்ந்துருது. அது தெரிஞ்சோ தெரியாமலோ நிறையா மிடில் கிளாஸ் பசங்க, மெஜாரிட்டியான பசங்க, பொண்ணுங்களுக்குள்ள அந்த தப்பான ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் அவங்களுக்குள்ள லைஃப்பில் வந்துடுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது. இது ஒரு சில டாப்பிக்காக இது ஒரு வேறு விதமாக ஒரு தப்பான ஒரு விஷயமா சில பேர் சொல்லிட்டு வராங்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்னன்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். மேல் ஃபீமேல் அதர்ஸ், மேல் ஃபீமேல் பற்றி தான் பேச போகிறோம். அதர்ஸ் பற்றி நான் தனியாக ஒரு டைம் நான் பேசணும்னு நினைக்கிறேன், அப்புறம் பேசலாம். பட் இந்த மேல் ஃபீமேலுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும். எஜுகேஷன்லேருந்து எல்லா விஷயத்துலையும் ஈக்குவலாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். அதில் தான் வந்து ஈக்குவலாக வந்து எல்லாத்துக்குமே இருக்கணும். அதை தாண்டி இவங்கள மாதிரி தான் இவங்க யோசிக்கணும். இவங்க பண்ணுற எல்லா விஷயத்தையும் இவங்களும் பண்ணணும். இதுதான் வந்து கெத்து. இப்படி இருந்தால் தான் அவன் வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கான். இப்படி இருந்தால் தான் அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், ஹாப்பியாக இருக்கான். அந்த ஹாப்பினஸ் எனக்கும் கிடைக்குதுன்னா நானும் அப்படியே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, ஒரு தப்பான விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து நானும் பண்ணுவேன், ஐ மீன் எல்லாருமே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டோனில் நிறைய பேர் பேசிட்டு வராங்க. ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா தப்பான விதத்தில் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது சொசைட்டியை வந்து பின்னோக்கி தான் கொண்டு போகும் தவிர நாகரிக ஒரு சொசைட்டியை நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறப்ப இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியா லெவலில் வந்து நீங்கள் 90s கிட்ஸ் 2K கிட்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸோட பாண்டிங்காக இருக்கும், அந்த ஃபேமிலி அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வெஸ்டர்னோட பார்த்தா இங்கே வந்து அவ்வளோ பெட்டராக இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து அந்த ஜென்ரேஷனில் ஒரு சில தப்புகள் இருக்குது, தவறுகள் இருக்குது. அதை தாண்டி அந்த ஒரு கமிட்மெண்ட்ஸோட வித் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருந்தனால தான் இன்னைக்கு இது வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. நமக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வேணாம், எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு சில பேருக்கு ஒத்து வரும் தவிர எல்லாத்துக்குமே ஒத்து வருமான்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். அப்படி எல்லாருக்குமே ஒத்தும் வராது. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்ன சொல்ல வராங்கன்னா இவங்கள மாதிரி திங்க் பண்ணணும். எக்ஸாம்பிள் மெயினாக வைக்கிறது என்னன்னா அந்த நெகட்டிவ் சைட், லைக் இப்போ ட்ரிங்கிங் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, ட்ரக்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுறது தப்புனா தப்பு தான். பையன் பண்ணாலும் தப்பு தான், பொண்ணு பண்ணாலும் தப்பு தான். பசங்க ஒரு சில பேர் பண்ணுறாங்க, ஒரு வேறு ரிலேஷன்ஸ்க்காக கம்பேரிட்டிவ் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை கம்பேர் பண்ணால் அதிகமாக பண்ணுறாங்கன்னு ஒரு வச்சுக்கோம். அதுதான் ஃபேக்ட். அப்படி இருக்கிறப்ப அதே மாதிரி தான் நாங்களும் பண்ணுவோம். அவங்க என்ன தப்பு பண்ணிடுறாங்களோ அதே மாதிரி தான் பண்ணுவோம். ஒரு நல்ல விஷயத்த வந்து டேக்காகவே எடுக்காமல் நெகட்டிவான விஷயத்தை மட்டும் நான் டேக்காகவே எடுத்துக்கிட்டு நானும் அப்படி தான் பண்ணுவேன். ஃபெமினின்னா நீ புனிதெல்லாம் நீ எதுவுமே கிடையாது, நீ உனக்கு என்ன தோணுதோ பண்ணு அப்படிங்கிற சொல்லிட்டு போறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸாக பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்குறோம். வந்து ஒரு ரோட்லையா இருக்கட்டும், எங்கேயா ஒரு இடத்துல வந்து இந்தியாவிலையா இருக்கட்டும், ஒரு 12 மணிக்கு நம்மளால ஒரு ஃபீமேல் வந்து தனியாக போயிட்டு நம்ம வந்து பயப்படாமல் இருக்க முடியுமா கேட்டீங்கன்னா கொஸ்டின் மார்க்காக இருக்கு. நிறையா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, வந்து நிறைய பிரச்சனைகள் சொசைட்டியில் இருக்கு. அப்படி ஏதோ சேர்த்து தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்குமே தவிர நம்ம மேற்கொண்டு அதிகமாக அந்த போய் பிரச்சனைகள் மாட்டிக்கிட்டவங்க தான் ஃபர்ஸ்ட் சஃபர் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் கருத்து சொல்றாங்க, அரசியல் வந்து பார்க்குறாங்க, நிறைய பேர் அதை பேசுறாங்க, அதெல்லாம் அடுத்தது. பட் அந்த மாட்டிக்காமல் இருக்கணும் தான் மெயினாக அவங்க நினைப்பாங்க, அவங்க பேரண்ட்ஸ் நினைப்பாங்க. ஆசையா வந்து ஒரு ஃப்ரெண்டா, ஆசையா வந்து நம்ம ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிள் பர்சனா அப்படிதான் நினைக்கணும். மெயினா என்னன்னா குடிக்கிறானோ சரி, ரொம்ப வந்து அளவுக்கு அதிகமாக குடிக்கிறான், அளவுக்கு அதிகமாக ட்ரக்ஸ் யூஸ் பண்றானா அவன் தப்பான ஆளு, அவன் வந்து கில்ட்டா ஃபீல் பண்ண வைக்கணும். அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து நம்ம அப்படி வந்து ஃபீல் பண்ண வச்சாதான் அதுக்கு அடுத்து ரெடியூஸ் ஆகும். அதை விட்டுட்டு நானும் அப்படி பண்ணுவேன், அவன் வந்து அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு உலகத்தை மறந்துட்டு ஒரு இருக்கிறது ஒரு ஹாப்பினஸா நினைச்சிட்டு எனக்கும் அந்த ஹாப்பினஸ் கிடைக்கணும், நானும் அப்படிலாம் இருப்பேன், என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் எடுத்துக்க மாட்டேன், எப்படி வேணா போவேன், என் லைஃப் எப்படி வேணா போவேன் அப்படின்னு இருக்கிறது ஒரு சில பேருக்கு வேணா வந்து அது வந்து கரெக்டா இருக்க மாதிரி படலாம். அவங்க வந்து அந்த கரெக்டான பாத்துல போகலாம், அவங்க வந்து எல்லாமே அவங்க நினைச்ச மாதிரி நடக்கலாம். பட் மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா பிரச்சனை தான் இருக்கு. அது ஒரு டவுன், நம்ம ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து வரப்ப நிறைய ரெஸ்பான்சிபிள் இருக்கும், கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இவங்களோட கம்பேர் பண்ணிட்டு நம்மளே கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு நம்ம அப்புறம் நான் கரெக்டான இதெல்லாம் போறோம். நீங்க வந்து ஒரு கோலை வச்சு போறீங்க, உங்களுக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, பேரண்ட்ஸ் ரெஸ்பெக்ட் பண்றீங்க, உங்க ஃபேமிலியை வந்து ரெஸ்பெக்ட் பண்றீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்றீங்க. அதை நோக்கி கமிட்மெண்ட்ஸோட நீங்க ஒரு ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வச்சு மெஜாரிட்டியான பொண்ணுங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் வந்து சர்வை பண்ணி சாதிச்சுக்கிறாங்க. அவ்வளோ அவங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்புகளை பயன்படுத்தி படிச்சு இந்த சொசைட்டில வந்து அவ்வளோ பிரச்சனையில மீறி படிச்சு, எஜுகேஷன் தான் சொல்லுவாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க, அதை படிச்சு ஒரு நல்ல பொசிஷன் ஜாபுக்கு போறாங்க, நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம ஒன்றும் சொல்லலை. அந்த எதுவுமே பண்ணாம நான் வந்து இப்படிதான் இருப்பேன், நீங்களும் தப்பா இருக்கணும் அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணிடணும். எல்லாருமே சேர்ந்து சொசைட்டியா சேர்ந்து அந்த மாதிரி நபர்களை பார்த்தா இக்னோர் பண்ணிருங்க. கில்ட்டா ஃபீல் பண்ண வைக்கிறது பேட் ஹேபிட்ஸா இருக்கிறவங்க யார் தொடர்ந்து கன்சியூம் பண்றாங்களோ அவங்க வந்து கில்ட்டா வந்து ஃபீல் பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேஸ்குலினிட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வெஸ்டர்ன்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப
குழந்தைகளை பிறந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேல் ஃபீமேல் சொல்லாதீங்க, அவங்க வளர்ந்தப்ப அவங்களா வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி டோன்ல சொல்லியிருக்காங்க ஒரு சில பேர்லாம். எப்படி அது முழுக்க முழுக்க குழந்தைகளை வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்லேயே வச்சுக்கிட்டு அவங்கள வந்து ஒரு பிறந்தவனே தொடர்ந்து வளர்ற ஸ்டேஜ்லேயே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்லாம் வச்சுக்கிட்டு எதை நோக்கி கொண்டு போறாங்க? மேஸ்குலின்னா கெத்தா, அப்ப ஃபெமினின்னாலும் கெத்து தானே. மேஸ்குலின் கெத்துனா சேம் ஃபெமினின் கெத்து தானே. ஒரு மேஸ்குலினா இருக்க ஒரு மேன் வந்து ஒரு கெத்தான ஆள் நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா சொசைட்டியா, ஃபெமினினா இருக்கிற பொண்ணு கெத்து தானே. இல்ல ஃபெமினினா எப்படி இருக்கலாம், ஃபெமினினா இருக்கக்கூடாது, கெத்தா இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். டிபெண்ட் அப்பான் இண்டிவிஜுவல்ஸ் தான். அதை விட்டுட்டு இப்படி இருந்தாதான் கெத்து, இவங்கலாம் இந்த மொழி பேசணும், இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வேர் பண்ணணும். ட்ரெஸ் வேர் பண்ணத்துல யாருமே கமெண்ட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல எப்படி ட்ரெஸ் பண்ணுங்கிற எல்லாருக்குமே தெரியும். அதை நோக்கி பண்ணிட்டு இருப்பாங்க. அதை நோக்கி எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்றது. சோசியலா இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணாதான் இவங்க வந்து ஒரு கெத்து, நல்லா படிச்சவங்களா இருக்காங்க, நல்லா வந்து ஒரு இதா இருக்காங்க, இந்த லாங்குவேஜ் தான் பேசணும், இங்கிலீஷ்ல பேசணும், இப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு அப்படி இருக்கிறவங்கள நார்மலா இருக்கிறவங்க வந்து ஒரு கில்ட்டா ஃபீல் பண்ற விஷயம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து சொசைட்டில வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி நிறைய பேர் அப்படிதான் இருக்கும், நார்மலா தான் இருக்கும். அதை வந்து ஒரு தப்பான விஷயம் மாதிரி சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி நீ வந்து ஒரு முட்டாளு, நீ வந்து உனக்கு வந்து இப்படிலாம் ஒரு சுதந்திரமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் சொல்லி சுதந்திரமே இல்லைங்கிற சொல்றதை வந்து ஒரே விஷயம் தான். கட்டுப்பாடற்ற சுதந்திரம் பாத்தீங்கன்னா ஆபத்துல தான் முடியும். உங்க பைக்ல நம்ம பைக்ல கஷ்டப்பட்டு வந்து டியூல கட்டி இஎம்ஐல பைக் வாங்கிருப்போம். சில பேர் வந்து ரெடி கேஷ் கொடுத்து பைக் வாங்கிருக்கோம், கார் வாங்கிருக்கீங்க. அதுக்குன்னு இஷ்ட நேரத்துல உங்க நினைச்ச ஸ்பீடுக்கு பாத்தீங்கன்னா ரோட்ல டிராவல் பண்ண முடியாது. சர்டன் லிமிட்ஸ் இருக்கு, ஸ்பீட் லிமிட்லாம் அவ்வளவுதான் டிராவல் பண்ணணும். ரெட் சிக்னல் வந்தா எல்லாருமே நின்று தான் ஆகணும். ஸோ இப்படி இருக்கிறப்ப எந்த ஒரு ரெகுலேஷன்ஸ் இல்ல, ரூல்ஸும் இல்லாம நான் வந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்றது வந்து எல்லாத்துக்குமே ஏத்துக்க முடியா இருக்காது. அதை வந்து தப்பான இன்ஃபுளுன்ஸ் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து சோசியல் மீடியா நிறைய இடத்துல சுத்திட்டு இருக்கு. உங்களே வந்து மைண்ட்ல வந்து மேனிபுலேட் பண்ற மாதிரி இப்படிலாம் இருக்கலாம். நீ ஒரு டைம் தானே செஞ்சு பார்க்கலாம், ஒரு டைம் தான், எல்லாமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் டைம் தான், அதை செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லி சொல்லி அவர் நெகட்டிவான ஹேபிட்ஸை வந்து திரும்பி திரும்பி பண்ண சொல்லி நீங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸை ஒரு வீடியோவா இருக்கும் ஒரு விஷயத்தை இக்னோர் பண்ணிருங்க. நீங்க உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு வந்தீங்கன்னு தெரியும். உங்களோட நல்ல விஷயத்த மட்டும் பாசிட்டிவா, நம்ம சுத்தி நிறைய பாசிட்டிவ் விஷயம் இருக்கு, அதை வந்து எடுத்துக்குவோம். எல்லா ஃபேமிலி பேரண்ட்ஸ் நினைக்கிறதுன்னா அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் வந்து இது எக்கனாமிக்கலா சரி எல்லா விதத்திலும் வெல்த்தா அதிகமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அதை நோக்கி நம்ம அடுத்த பெட்டரா போகணுமே தவிர இன்னும் கொஞ்சம் பழைய இது மாதிரி யார் எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிற வந்து பழைய ஸ்டேஜ்ல அப்படிதான் ஆதிவாசி அப்படிதான் இருந்திருப்பான். எந்த ஒரு பையன் பொண்ணு எப்படி வேணா இருக்கலாங்கிற மாதிரி இருக்கும். அதை நோக்கி கொண்டு போற மாதிரி ஒரு சில பேர் வந்து தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியான வெஸ்டர்னைஸ்ல இருந்து சில வந்து இதுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணி இந்த ஒரு கஸ்டமைஸ்டா இருக்கிற ஒரு குடும்பம் அமைப்பை வந்து கெடுக்கணும் அப்படிங்கிற டோன்ல நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம இடம் தரக்கூடாது. அதுதான் வந்து இந்தியாவோட பாரம்பரியமா அதை நோக்கி போயிட்டு தான் இருக்கு. தமிழ்நாட்டோட பாரம்பரியம் அதுதான். ஸோ அதை வந்து நம்ம பேசணும்னு நினைச்சுதான் பேசியிருக்கோம். உங்களோட ஒப்பீனியன் என்ன? இதே ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற எடுத்தோம்னா ஆண்களும் பெண்கள் டிஃப்ரெண்டான பாடி ரீதியா இருக்கட்டும், எல்லா விதத்திலும் டிஃப்ரெண்டா இருப்பாங்க. இவங்க வேற மாதிரி திங்க் பண்ணா, இவங்க வேற மாதிரி திங்க் பண்ணா. ஆண்களுக்குள்ளே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஒருத்தர் ஹைட்டா இருப்பார், குட்டையா இருப்பார், எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும். பெண்களுக்குள்ளே அதே மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரியாரிட்டி இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஒருத்தர் படிச்சு வேலைக்கு போறது இருக்கட்டும், ஒருத்தருக்கு மேக்கப் பண்றதா இருக்கும். அவங்களோட ப்ரியாரிட்டி இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து சமைச்சு போறது வந்து ப்ரியாரிட்டியா இருந்துச்சுன்னா பிடிச்சிருக்கு, அவங்க ஃபேமிலிக்காக பண்றாங்கன்னா தப்பு இல்லை. அதுவும் முட்டாள் மாதிரியும் அவங்கள வந்து ரொம்ப வந்து டீக்ரேட் பண்ணி பேசுறாங்க. அதெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியாது. அவங்கவுங்களுக்கு ப்ரியாரிட்டி அவங்கவுங்களுக்கு முக்கியம். அதைப்படிதான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ ஜென்ரலைஸ் பண்ணாதீங்க. ஒரு சொசைட்டில வந்து இப்படி இருக்கிறவங்கள ஒரு காமன் மேனை பார்த்து அவன் எப்பயுமே அப்படி இருக்கிறவனை பார்த்து நீ தப்பு தப்புன்னு சொல்லி அவனை மைண்டை வந்து மேனிபுலேட் பண்ணி தப்பான பாத்துல வந்து போக வைக்காதீங்க. சுத்தி நிறைய நெகட்டிவிட்டிஸ் சோசியல் மீடியா இருக்கிறப்ப நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம், கன்சியூம் பண்ணிக்கிறோம். பாசிட்டிவான கண்டென்ட்ஸை மட்டும் கன்சியூம் பண்ணுங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மெயினா பண்ணது. உங்களோட ஒப்பீனியன்ஸ் இருக்கும், சில பேருக்கு டிஃப்ரெண்டான ஒப்பீனியன்ஸ் இருக்கும். அதையும் கமெண்ட்ல பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மெயினா சொன்ன வரது அதுதான். உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு என்னன்னு தெரியும். உங்க ஃபேமிலி 90% பேரண்ட்ஸ் பத்தி நல்லவங்க தான் இருப்பாங்க. ஒரு 5 to 10% நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி, நியூஸ்ல பாக்குற மாதிரி தப்பானவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் நீங்க எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி. ஸோ அதை நோக்கி தான் உங்களோட டிராவல் இருக்கும். நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸ்டர்னல்ல இருந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து எதுவும் எடுத்துக்காதீங்க, பெருசா எடுத்துக்காதீங்க. அதுவும் இந்த மாதிரி உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம உங்களை ஒரு வேற டோன்ல உங்களை மாத்தணும்னு நினைக்கிற இன்புட்ஸ் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டு ஒரு பாசிட்டிவான வாழ்க்கையை ஒரு ஹாப்பினஸோட நம்ம லைஃபை கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்ஸ்லாம் இந்த வீடியோ நான் மேக் பண்ணது. உங்களோட ஒப்பீனியன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஏஎஸ்ஆர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.